ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷுங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு சைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சைட்டுக்கான ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு வித் ஓடிஎஸ் ஆப்ஷன், ஓடிஎஸ் ஓப்பன் டு ஸ்கைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த ஆப்ஷனோட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் போட்டிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன நோட் பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் யார் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பார்க்குறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுருங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா காலம் பொசிஷன் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா காலம் பொசிஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகுங்க. மறுபடியும் செகண்ட் ஃப்ளோர் வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா காலம் பொசிஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகுங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃப்ளோட்டிங் காலம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட்டுங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் நம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு காலம் லேஅவுட் வந்து பார்த்துருங்க. காலம் லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக செக் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளானோட பொசிஷனுங்க. எது எந்தெந்த இடத்துல வருதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காமன் ஸ்டெப்புங்க. இது வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் உள்ளே போகுதுங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொசிஷன் ஹவுஸுங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொசிஷன் ஹவுஸுங்க. மறுபடியும் இது வழியாக உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இது ஃபுல்லாக ஒரு பொசிஷன் ஹவுஸ். கீழே மட்டுமே கிட்டத்தட்ட 1 2 3 3 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் பர்பஸ்க்கு ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் போடணும். இப்போ காலம் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலமுங்க. காலம் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த காலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வாலில் தான் மெர்ஜ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்பராக செக் பண்ணணுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லுவாங்க. மற்றபடி இந்த கிரிட் லைன், இந்த டைமென்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டயக்ராம் சொல்கிறேன், அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலம் சென்ட்ரல் லைன் பிளேனுங்க. இந்த காலம் சென்ட்ரல் லைன் பிளேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட் இருக்குங்க. அவுட்டர் லைன் மெத்தட் ஒன்றுங்க, சென்ட்ரல் லைன் மெத்தட் ஒன்றுங்க. சென்ட்ரல் லைன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராயிங் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லைன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அவுட்டர் லைன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா நம்ம சைட்டில் ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் மெத்தடுங்க. சென்ட்ரல் லைன் மெத்தட்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தோட சென்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சென்ட்ரல் லைன். அந்த சென்ட்ரல் லைன் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரிட் லைனுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைட்டில் ஃபுட்டிங் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிட் லைன் எல்லாம் மார்க் பண்ணுவோம். இந்த கிரிட் லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தோட சென்டரில் வரும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் லைன் சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் பில்டிங்கு, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லைன் மெத்தடும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவுட்டர் லைன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு காலம் இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த காலத்தோட சென்டரில் வரும் பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் மெத்தட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே அவுட்டர் லைன் மெத்தடாக இருந்தால் இங்கேருந்து இந்த கிரிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னருக்கு இப்படி வந்துருங்க. இப்போ இதே கிரிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்துடும். ஏதாவது ஒரு கார்னருக்கு போயிட்டு காலத்தை டச் பண்ணாமல் அவுட் சைடில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லைன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். காலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னையே நம்ம காலம் லேஅவுட்டில் பொசிஷன் எல்லாம் பார்த்துருப்போம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வால்லே மெர்ஜ் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் லைன் ABCDEFG நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை காலம் இருக்குதோ மேக்ஸிமம் கிரிட் லைன் ப்ரொவைட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் லைன் அதிகமாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ABC, இங்கே Cக்கும் Dக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சஸ் தாங்க கேப் இருக்குது. இந்த 6 இன்ச்சஸ் இருந்தாலுமே நாம் அதுக்காக ஒரு கிரிட் லைன் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். இந்த 6 இன்ச்சஸ் கோர்ஸ் நம்ம ஒரு கிரிட் லைன் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா இந்த சின்ன எரர் தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எரராக மாறுங்க. வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயுமே அதே மாதிரி தாங்க 1 2 3 4 5 6 7 8 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை காலம் பொசிஷன் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரிட் லைன் ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் கொடுத்துருப்போம். டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் டைமென்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது ஒரு டைமென்ஷனாக இருக்கும், இதுலேருந்து இது ஒரு டைமென்ஷனாக இருக்கும். கிரிட் ஒவ்வொரு கிரிட்டுக்கும் ஒவ்வொரு டைமென்ஷனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 to 1 டைமென்ஷனுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் டைமென்ஷனுங்க. நம்ம 1 to 1 டைமென்ஷன் கொடுத்தாலுமே கண்டினியூஸ் டைமென்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரர்லேருந்து கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா 11 அடி 6 இன்ச்சுங்க A கிரிட்லேருந்து B கிரிட் வரைக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா B கிரிட்லேருந்து C கிரிட் வரைக்கும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 5 அடி 6 இன்ச்சுங்க. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா A கிரிட் டு B கிரிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு A to C இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 17 அடி அப்படின்னு கொடுத்துருப்போங்க. இப்போ கண்டினியூஸ் டைமென்ஷன் கொடுக்குறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரர் வந்து பார்த்திங்கன்னா
ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 1 to 2க்கு வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் கொடுத்துருப்பேன். 1 to 3க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் டைமென்ஷன் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் லைன் எல்லாமே மார்க் பண்ணுவோங்க. இப்போ ஏ ஃபஸ்ட்டு ஒரு கிரிட் லைன் மார்க் பண்ணிவிட்டு பி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிரிட் லைன் மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக்கும் சிக்கும் கிரிட் லைன் வரும்போது நம்ம பியிலேருந்து 5 அடி 6 இன்ச்சுன்னு வச்சோம்னா இந்த ஏதாவது ஒரு சின்ன எரர் ஒரு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு 1 இன்ச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டைமென்ஷன் நம்ம ஃபைனல் டைமென்ஷன் எவ்வளோ வரணும் 33 அடி 6 இன்ச்சு இது வந்தால் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைடில் கிரிட் லைன் மார்க் பண்ணது கரெக்ட். சப்போஸ் இந்த 1 to 1 டைமென்ஷனில் இந்த சின்ன எரர் வந்தால் இந்த அவுட்டர் டைமென்ஷன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வராது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டினியூஸ் டைமென்ஷன் A to Bனா இந்த டைமென்ஷன், நெக்ஸ்ட் A to Cனா இந்த டைமென்ஷன், நெக்ஸ்ட் A to Dனா இந்த டைமென்ஷன், A to E, A to F, A to G இந்த மாதிரி கண்டினியூஸ் டைமென்ஷன் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எரர் வரதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காலத்தோட சென்ட்ரல் லைன் மெத்தட்னு ஒரு மெத்தடுங்க, அவுட்டர் லைன் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு காலத்தோட டீட்டெயில்ஸுங்க. காலத்தோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாலிட் பிளாக்குங்க. நம்ம நார்மல் பில்டிங் மாரி வந்து பார்த்திங்கன்னா 9 inch வால் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டோம். இது எல்லாமே 6 inches வாலுங்க. அந்த 6 inches வாலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலம் டிசைன் பண்ணியிருக்கோம். காலத்தோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு 6 இன்ச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம மேலே ஒரு 2 16, சென்டரில் ஒரு 4 16, பாட்டத்தில் ஒரு 2 16ங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 TMT ராட் வந்து பார்த்திங்கன்னா 16 mm யூஸ் பண்ணுறோம். ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 mm ராடில் யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் வந்து பார்த்திங்கன்னா 6 inches வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ரொவைட் பண்ணுறேங்க. இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான டீட்டெயில்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்ஸ் நான் எப்பயும் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு எதாவது தேவைன்னா இதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே ப்ரொசீஜர் தான் கீழே இருக்கும், வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்ஸுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் நம்ம அப்ளிகேபிள் பண்ணுறோம், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், ரீட் பண்ணோம், அப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக நோட்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த நோட்ஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ராட் யூஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் ஆர்சிசி யூஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பிளாக் யூஸ் பண்ணணும், ஃபுட்டிங்கோட சைஸ் என்ன கிரேட் யூஸ் பண்ணணும், மிக்சிங் கிரேடு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் லேஅவுட்டுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா காலம் லேஅவுட் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு காலம் சென்டர் லைன் அவுட்டர் லைன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன்னாக வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் லேஅவுட்டுங்க. இந்த ஃபுட்டிங் லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மேக்ஸிமம் நம்ம சேம் பொசிஷன் தான், காலம் எல்லாமே அதிலே மெர்ஜாக இருக்குங்க. ஃபுட்டிங் லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் சைஸோட டீட்டெயில்ஸ் வந்து தான் இதில் முக்கியமாக நம்ம பார்ப்போங்க. நெக்ஸ்ட் அந்த ஃபுட்டிங் சைஸோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அந்த ஃபுட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா அதையுமே இந்த இடத்துல டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு டயக்ராமை ஜூம் பண்ணி டயக்ராமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு A to Z ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடுங்க. டயக்ராமை நீங்கள் பார்த்து தெளிவாக எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ரொம்ப புரியுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலம் 1 நம்ம இங்கே இந்த சைட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலம் 1 தாங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த இடத்துல ஒரு 10 அடி டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலம் 1 தான் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 feet தான் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஆனால் இதுக்குமே காலம் 1 தான் இருக்கும். இதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து டெவலப் பண்ணிட்டு வரோம். இந்த 18 காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 காலம் மட்டும் தான் ஃப்ரம் கிரவுண்டிலேருந்து ரூஃப் டாப் வரைக்கும் அப்படியே டெவலப் ஆகிட்டு வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்ட்ரல் இங்கெலாம் காலம் வருது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூமோட பொசிஷனுக்கு சென்டர்லேயே வருங்க. அப்படி சென்டர்லேயே வரப்போ என்ன ஆகும்னா இந்த காலம்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் ஸ்லாப் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல கட் ஆகிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் காலம் எங்கே தேவையோ அந்த இடத்துல போட்டு நம்ம டெவலப் பண்ணுவோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு காலத்தோட சைஸுங்க 5 அடிக்கு 5 அடி ஃபுட்டிங் சைஸ் போட்டிருக்கோம். டெப்த் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 8 feet கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாங்க. முன்னே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் காலம் லேஅவுட்லேயே காலம் பொசிஷன் பார்க்கணும், அடுத்து கிரிட் லைன் எல்லாமே அதுவுமே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஃபுட்டிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டு ஆன் காலம் சைஸ் இருக்குது பாருங்கள். காலம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணுவோம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் ஐஎஸ் கோடு இந்த தம் ரூல் இருப்பாருங்க, இதை வச்சு தான் மேக்ஸிமம் நாங்கள் டிசைன் பண்ணுறோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இது வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறோம். சப்போஸ் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 4th floor, 5th floor, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா G+5, G+6, 7 இந்த மாதிரி போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணி ஸ்டாட் ப்ரோ யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணி ஆகணும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங்கோ, ஏதோ ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கோ, ஏதோ ஒரு கமர்ஷியல் பில்டிங்கோ G+5 மேலே போகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் வேணால் ஐஎஸ் கோட் புக்கும் தம் ரூலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வச்சு மட்டுமே நம்ம ஃபைனல் பண்ண முடியாது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபுட்டிங் சொல்கிறேன் பாருங்கள். இது ஃபுட்டிங்கோட டாப் வியூங்க. நெக்ஸ்ட் இது ஃபுட்டிங்கோட கட்டிங் செக்ஷனுங்க. ஒரு ஃபுட்டிங்கோட கட்டிங் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்துனா கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்ட் டஸ்ட் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறதுக்கு அந்த பிசிசி திக்னஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேட் வைப்பாங்க.
நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலத்தோட பொசிஷன் டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பைண்ட் பண்ணுவாங்க. இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட் இருக்கு பாருங்கள், அந்த மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா டாப் சைடு ஸ்கையை பார்த்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே டெவலப் பண்ணியிருக்கணும். இன்னும் ஒரு சிலர் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெவலப் பண்ணுற லென்த்தை கீழே பாட்டம் பூமியை பார்த்த மாரி இடத்த பார்த்த மாரி வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி விடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுங்க. நெக்ஸ்ட்டு இது காலமும் மேட்டு இது எல்லாமே வச்சுட்டு இந்த இடத்துல ப்ராப்பராக பைண்ட் பண்ணிடும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான கவர் பிளாக் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று சைட்டில் நியர்பை என்ன கல் கிடைக்குதோ அதெல்லாம் கூட எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா காலத்தை டெவலப் பண்ணுறோம், காலம் பாக்ஸ் போட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டைப்பாக கொடுத்துருன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணோம். இன்னும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எசென்ட்ரிசிட்டி ஃபுட்டிங் இருக்கும். எசென்ட்ரிசிட்டி ஃபுட்டிங்னா எசென்ட்ரிசிட்டி ஃபுட்டிங் ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே டெவலப் ஆகும். எசென்ட்ரிசிட்டி ஃபுட்டிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஃபுட்டிங்கோட சைஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஃபுட்டிங்கோட இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஒன் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு இருக்கும், இல்லைனா ரைட் சைடில் இருக்கும். இப்படி வரதான் வந்து பார்த்திங்கன்னா எசென்ட்ரிசிட்டி ஃபுட்டிங்க. அந்த எசென்ட்ரிசிட்டி ஃபுட்டிங் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேட் போட்டு டை ராட் போட்டு ஷூ ராட் போட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பைண்ட் பண்ணணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலத்தை டெவலப் பண்ணியாச்சு. காலத்தை டெவலப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறோம். பிளிந்த் பீம்ங்க அதேமாதிரி தான் பாட்டத்தில் பிசிசி போட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா லெவலாக வரதுக்கு ஒரு பிரிக் ஒர்க் சிம்பிளாக ஒரு லைன் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் டெவலப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியல டவுட்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு எல்லாமே தெளிவாக படித்து பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எங்கே இருக்குது. நான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்களே படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுனா நான் நிறைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஒன்றுமே ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார் நீங்கள் உங்களோட வீடியோ இந்த ரெஃபரன்ஸ் ஒன்று பார்த்தேன், இந்த ரெஃபரன்ஸ் அப்படியே நான் என்னோட சைட் யூஸ் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஃபரன்ஸோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் கிளைண்ட் அவருமே வந்து பார்த்திங்கன்னா பில்டர்ஸ் தாங்க. அவருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பில்டிங்க்கு ஏற்ற மாரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே டிசைன் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது 6 inches காலமுங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் சைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸுங்க. இந்த பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளோர் பிளான் டெவலப் பண்ணுறோம்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வால் டெவலப் பண்ணுவோம். அந்த வால் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த வால் எந்தெந்த இடத்துல டெவலப் ஆகுதோ அந்த டெவலப் ஆகிற இடத்துக்கு பாட்டத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக பிளிந்த் பீம் கொடுக்கணுங்க. இந்த பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பீம்னு சொல்லுவாங்க. கிரேட் பீம் பிளிந்த் பீம் இது எல்லாமே ஒன்று தாங்க. ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டயக்ராமை ஜூம் பண்ணிடுங்க. டயக்ராமை ஜூம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிரும் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோர் பிளானில் எங்கெங்கெல்லாம் வால் டெவலப் ஆகிருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்கள். அங்கே டெவலப் ஆகிருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா வால் டெவலப் ஆகும். அந்த வால் எங்கெங்கெல்லாம் டெவலப் ஆகுதோ பாட்டத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக ஒரு பிளிந்த் பீம் ப்ரொவைட் பண்ணியிருக்கணுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாத்துக்குமே ஒரே சைஸ் ஒரே டைப் ஆஃப் பிளிந்த் பீம் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளிந்த் பீம் வருதுன்னா இங்கே ஒரு சில இடத்துல பார்ட்டிஷன் நம்ம சிம்பிளாக கொடுத்துருப்போம். அந்த சிம்பிளாக கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணி கொடுக்கலாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃபிகல்ட்னா 9 inches வாலாக இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கலாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6 inches வால் தான். அதனால தான் நம்ம எதுவுமே ரெடியூஸ் பண்ணாமல் டேரெக்டாக எல்லாத்துக்குமே ஒரே டைப் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே PB1 தான் இருக்கும். அவுட்டர் டைமென்ஷன் 2 கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது செட் பேக் ஆப்ஷனுங்க. இந்த செட் பேக் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலே அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வருது பாருங்கள். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆக்குபை ஆயிருங்க. நான் உங்களுக்கு டயக்ராமில் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே பார்த்துருப்பீங்க தெரியும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா காமன் ஸ்டெப்புங்க. இது ஒரு வீடுங்க, இது ஒரு வீடுங்க. இது வழியாக உள்ளே போயிட்டு இது வழியாக என்ட்ரு ஆகிட்டு இது ஒரு வீடுங்க. நெக்ஸ்ட்டு பிளிந்த் பீமோட டீட்டெயில்ஸுங்க. பிளிந்த் பீமோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 inches சைஸுங்க. அதாவது பிளிந்த் பீமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 inches. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் கிரவுண்டு கிரேட் பீம் சொல்கிறோம் பாருங்கள். ஃப்ரம் கிரவுண்டு கிரேட் பீம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 9 inches கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம வால் எல்லாமே டெவலப் பண்ணுறது 6 inches சாலிட் பிளாக் தான் டெவலப் பண்ணுவோம். அப்போ இந்த 9 inches வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம்னா பில்டிங்கோட இன்சைடு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட் சைடு இருக்குது பாருங்கள். இந்த அவுட் சைட்லேருந்து 9 inches வந்து பார்த்திங்கன்னா 6 inches உள்ளே கவர் ஆயிரும். மீதி 3 inches வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கோட இன்சைடு நம்ம ரூமோட இன்சைடு பார்த்து நம்ம ஃபிட் பண்ணோம்னா கரெக்டாக வந்துருங்க. நெக்ஸ்ட்டு பீமோட டீட்டெயில்ஸுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 16ங்க, பாட்டத்தில் ஒரு 3 16ங்க, சென்ட்ரலில் ஒரு 2 16ங்க. இதுதான் அர்ஜென்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா 16 ராட் வந்து பார்த்திங்கன்னா 8 யூஸ் பண்ணுறாங்க. அர்ஜென்ட் லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 ராட் வந்து பார்த்திங்கன்னா 6 inchesக்கு சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிளிந்த் பீமோட டீட்டெயில்ஸுங்க இங்கே கொடுத்துருக்கும் பாருங்கள். ஒரு பிளிந்த் பீம் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டு டு இன்னொரு எண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி டெவலப் ஆகணும். நெக்ஸ்ட்டு சப்போஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்பிங் எங்கேயாவது ப்ரொவைட் பண்ணால் எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணணும் அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளிந்த் பீம் வருதுன்னா அந்த எண்டு போய் முடியுது பாருங்கள். அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ப்ரொவைட் பண்ணணும். ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் லென்த்தை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஏன் இந்த டெவலப்மெண்ட் லென்த்தை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெண்ட் பண்ணுற ஒர்க் தான். அந்த ஒர்க்கை வந்து யார் செஞ்சு
தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக விடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டெவலப்மெண்ட் லென்த் நம்ம ப்ரொவைட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் போயிட்டு நம்ம ஆர்சிஎஸ் காங்கிரீட் போகிற மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய் ஸ்டிஃபாக பிடிச்சிட்டு இந்த டெவலப்மெண்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகாமல் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதே இந்த டெவலப்மெண்ட் லென்த் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல வந்து கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குங்க. இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் மெத்தடுங்க. இது எல்லாமே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் பீம் டீட்டெயில்ஸுங்க. லிண்டல் பீம் டீட்டெயில்ஸ்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்டி மாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்டோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோர் இதெல்லாம் ஃபிட் பண்ணுவோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸுங்க. இப்போ லிண்டல் பீம் டீட்டெயில்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பிளான் பார்த்துருங்க. பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே LB2 ப்ரொவைட் பண்ணியிருப்போம். LB4 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா LB5க்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எங்கேயும் வந்திருக்காதுங்க. ஆப்ஷன் எங்கேயாவது வந்திருந்தால் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த சைட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் LB2 நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா LB4ங்க. ஃபஸ்ட்டு LB2னா என்னென்னு பார்த்துடலாங்க. LB2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் பாருங்கள். LB1 நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், LB3 யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். LB2 வந்து பார்த்திங்கன்னா பீமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ்ங்க. ஹைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ். ஏன் நம்ம 6 இன்ச்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், எல்லாமே 6 இன்ச்சஸ் வால் தான் நம்ம சாலிட் பிளாக் ப்ரொவைட் பண்ணுறோம், அதனால் 6 இன்ச்சஸ்ங்க. மேலே 2 ராடு வந்து பார்த்திங்கன்னா 10 mm யூஸ் பண்ணுறோம். பாட்டத்தில் கூடிய 2 ராடு வந்து பார்த்திங்கன்னா 10 mm யூஸ் பண்ணுறோம். ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8 mm ராடு 6 இன்ச்சஸ் சென்டர் டு சென்டர் ஸ்பேஸுங்க. LB5 நம்ம யூஸ் பண்ணல, அதனால் இது விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு LB4 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்புக்கு பாட்டத்து பொசிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 3 16ங்க, பாட்டத்தில் ஒரு 3 16, மொத்தம் 6 16ங்க. ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8 mm ராடு சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸுங்க. இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பல முறை சொல்லியிருப்பேன், இந்த செக்ஷன் ஆஃப் லிண்டல் வித் சன்ஷேட் இருக்கு பாருங்கள். இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணோம். நான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறதே இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராடு வந்து பார்த்திங்கன்னா இதில் மேலே தான் இருக்கணுமே, டிஸ்ட்ரிபியூஷன் ராடு தான் கீழே இருக்கும். இப்போ மெயின் ராடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து துப்பாக்கி ராடு மாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெண்ட் ஆகிருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகிட்டு இது பாட்டத்தை இது வரைக்கும் வரணுங்க. ஆனால் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெயின் ராடு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராடு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ராடு வரிசை அப்படி கொடுத்துருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ரூஃப் ஸ்லாப்பில் தான் இந்தமாதிரி ஃபாலோ பண்ணும். ஏன்னா ரூஃப் ஸ்லாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா 4 சைடுமே சப்போர்ட் இருக்கும், அதனால் நம்ம மெயின் ராடு கீழே வைக்கிறோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேன்டிலிவர், இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடாக சப்போர்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மெயின் ராடை மேலே கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ராடை கீழே கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய இடத்துல இந்தமாரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இதையும் தெரிஞ்சுக்கோங்க.